இவ்வளோ நாளாக 9வது பாவத்தில் இருந்த குரு பகவான் 10வது பாவத்தில் உச்சம் அடைகிறார். குரு பகவான் 6ஆம் பாவத்துக்கு அதிபதி, 3ஆம் பாவத்துக்கு அதிபதி. 3ஆம் பாவமும் 6ஆம் பாவத்துக்கு அதிபதி 10ஆம் பாவத்தில் உச்சம் அடைகிறது, நன்மைதான். குருவின் பார்வை 2ஆம் பாவத்துக்கும் 10வது பாவத்துக்கும் 6வது பாவத்துக்கு இருக்குது. 2ஆம் பாவத்துக்கு குரு பார்வை இருந்தால் குரு திருஷ்டி லாக் தோஷ் தூர் கரே, அதாவது உங்களுடைய கஷ்டங்களை நீக்கிவிடும், பண வருமானத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும், விரோதிகள் குறைவார்கள். ஆனால் 10ஆம் பாவத்தில் வருகின்ற குரு உங்களுடைய பதவியில் பிரச்சனையை கொடுக்கும், வியாபார ஸ்தலத்தில் பிரச்சனை கொடுக்கும், நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும். ஒரு வேலை நீங்கள் ஒரு 2 வாட்டி போனால் முடிச்சிருப்பீங்க, இப்போ 10 வாட்டி போனால் தான் அந்த வேலை முடியும், தவிர அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. கொஞ்சம் டிலே பண்ணும், வேலையை கொஞ்சம் டிலே பண்ணும். அரசியலில் இருந்தால் அலைச்சல்கள் ஓவர். உங்களுக்கு வருகின்ற போஸ்ட் வந்துடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அந்த போஸ்ட் வராது, ஒரு 6 மாதத்துக்கு அலைச்சல் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாம். கலைஞராக இருக்கீங்க, கலைஞர்களுக்கு அலைச்சல்கள் ஓவராக இருக்கும், பணம் சீக்கிரம் கையில் வராது, பணம் கொடுக்குறவன் இன்னி கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு டிலே பண்ணுவாங்க. நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் டிலே ஆகும், பொருள் வந்து சேர்கிறதுக்கு, பணம் வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அங்கேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலையை ஓவராக கொடுப்பாங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு வா, அந்த வேலையை முடிச்சுட்டு வா, கொஞ்சம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். விவசாயிகளுக்கு சுமாரான லாபம் என்று சொல்லலாம்.